الحمد لله فالصلاة والسلام على رسول الله أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. وقال النبي صلى الله عليه وسلم في حديث المأثور إن الله لا يرضى عن العبد أن يأكل الأكلة فيحمده عليها أو يشرب الشربة فيحمده عليها أو كما قال عليه الصلاة والسلام. 30 நாள் நோன்பு இருக்கிறாரு. நோன்பு இருக்கிறதுனால நிறைய பிரயோஜனங்கள் கிடைக்குது. எவ்வளோ பெரிய தனவந்தராக இருந்தாலும் சரி, ஒரு நோன்பாளி பக்கத்தில் என்ன பொருள் சாப்பிடக்கூடிய பொருள் இருந்தாலும் சாப்பிட மாட்டார். காரணம் என்னென்னா, அவர் நோன்பு அப்படிங்கிறது அவருடைய இறையச்சம்ங்கிறது தடுக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு ஒரு 2 சந்தோஷம் உண்டு. ஒன்று அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஒரு சந்தோஷம், இன்னொரு சந்தோஷம் நோன்பு திறக்கிற நேரத்தில் அவருடைய இறையச்சம் அல்லாஹ் மேலே உள்ள பயத்தின் காரணமாக அவர் முன்னாடி என்ன பொருள் வச்சுருந்தாலும் சரி, அல்லது யார் சாப்பிட்றத பார்த்தாலும் சரி, நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத உணர்றார். அப்போ இவருக்கு ஆகுமாக்கப்பட்ட ஒரு விஷயம், இவருக்கு ஹலாலானது, இவருடைய சுய சம்பாத்தியம் இருந்தும் என்னென்னு சொன்னால் அதை விட்டு இவர் தவிர்ந்து இருக்கிறார். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், நம்ம ஒரு மனிதனை எப்படி வேணாலும் சோதிப்போம், பசிய வச்சும் சோதிப்போம். கடைசியாக அல்லாஹு தாலா சொன்னால் ஒபஷிரி சாபிரி, யார் ரொம்ப பொறுமையாளராக இருக்காங்களோ அவங்களுக்கு சுபச்செய்தி கண்டிப்பாக உண்டு அப்படின்னா. சுபச்செய்தி அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அதே மாதிரி சொர்க்கம், நிறைய தரஜாக்கள், இது எல்லாமே சுபச்செய்தி தான். அப்போ அல்லாஹு தாலா ஒரு மனுஷனை எப்படி பார்க்குறான்னு சொன்னால், நோன்பு இல்லாத சமயத்தில் இது எல்லாம் என்னுடைய பொருள் அப்படின்னு நினைக்கிறவர், இப்போ இதெல்லாம் என்னுடைய பொருள் தான் இருந்தாலும் இப்போ தடுக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி அது மேலே இவருடைய செயல்கள் எல்லாமே லேசாக இருந்தது. நோன்புடைய காலங்களில் எல்லாமே தடுக்கப்பட்டது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும். இதையெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. எதுக்காக வேண்டி அப்படின்னு சொன்னால், நோன்பு திறக்கிற நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றது குடிக்கும் பொழுது ஒரு இன்பத்தை அல்லாஹு தாலா கூடுதலாகவே கொடுக்குறான். அந்த நேரத்தில் ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது வெறும் வார்த்தையாக இருக்காது, மாறாக அது ஹக்கீக்கத்தோட உள்ளார்த்தத்தோட இவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறார். இதை தான் அல்லாஹு தாலா எதிர்பார்க்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹு தாலா ஒரு மனிதனிடத்தில் இதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.